பிரிட்டோ ஐயோ நான் இல்லை காயத்ரி, நான் தான் சொன்னேன்ல ஒரு 3 மாசம் பொறுமையா இருந்து. அதுக்குள்ள யாரும் உங்க அப்பாட்ட போய் சொல்ல சொன்னது? டேய் நான் என்ன பண்ணிட்டோம், நிலைமை கைமீறி போயிடுச்சு. அதான் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லிட்டேன். சரி, என்னதான் சொல்லி வச்சிருக்க உங்க அப்பாட்ட? நான் சுப்பிரமணியன் ஒரு பையனை லவ் பண்றேன். அவங்க ரொம்ப ஆச்சரியமான ஐயர் ஃபேமிலி. நாளைக்கு என்ன பொண்ணு கேட்க அம்மா அப்பாட வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓஹோ, சுப்பிரமணியங்கிற ஒரு பையனை லவ் பண்றத எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட சொல்லுவ? ஏப்பா, நீ தான் சுப்பிரமணி. நாளைக்கு நீ தான் உங்க அம்மா அப்பாட வீட்டுக்கு பொண்ணு கேட்க வர. புரியுதா? புரியுது. ஆனா எனக்கு எது அம்மாப்பா? அது எனக்கு தெரியாதா? யாராச்சும் 2 பேர்த்த செட் பண்ணி நாளைக்கு வீட்ல வந்து பேசு. இதெல்லாம் நடக்கிற கதையா? அப்படி நடக்கலனா ஆ. இன்னும் 3 நாள்ல என் மாமா முதல்ல வாயினோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்புறம் 3 மாசத்துல கல்யாணமும் நடக்கும். பரவாயில்லையா? நான் அப்படி சொல்லல. சரி, நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது கிளட்டு. சாரி சாரி சாரி, உங்க அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா? அப்புறம் தெரிஞ்சா பிரச்சனை இல்லடா. ஒரு வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துரும். அப்பா அப்புறம் மன்னிச்சிருவாரு. சரி, நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் குழந்தை? செருப்பு. உஷாராயிட்டாடா. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு பிரிட்டோ, என்னால உன்னை லவ் பண்ணிட்டு இன்னொரு பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால என் செல்லம்ல நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சமத்தா வந்து எங்க அப்பாட்ட பேசு. நீ பேசினாலே போதும், எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாரு. பேசி தானே என்னையே கரெக்ட் பண்ண. சரி, ஃபார்மல்ஸ் போட்டுக்க, க்ளீன் ஷேவ் பண்ணிக்க, மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்க. தேவையில்லாம லூஸ் டாக் விடாத. ஓகே? நாளைக்கு 10 மணி மறந்துடாத. டுமாரோ 10 o'clock AM or PM? நான் தான் விக்கினே. நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்குற சீனு. பையனுக்கு ஐயரப்பாவா நடிக்கணும். நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மச்சான். சூப்பர்ண்ணே. நாளைக்கு 10 மணி. லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்றேன். பேசிட்டேன்டா. நம்ம டிராமா ட்ரூப் மகேந்திரா இருக்காப்ல, ஆமா, அவர்கிட்ட தான் பேசியிருக்கேன். ஓகே, எல்லாம் நடிப்பாப்ல. கொடுத்த காசுக்கு மேலேயே நடிப்பாரு. சூப்பர். அப்பா கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாரு. நீயும் அவரு போறீங்க, அப்பா பையனா நடிக்கிறீங்க. ஓகே மச்சான். அம்மா சே, ஃபீமேல் கேரக்டர்லாம் கஷ்டம். ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. பேமெண்ட் ஜாஸ்தி, பட்ஜெட் பத்தாது. சொன்னா கேளு, அம்மா கேரக்டரை கொன்று. அதுவும் இல்லாம அம்மா இல்லாத பையனு சென்டிமெண்ட்ல ஓகே ஆயிரும். அப்பாவையும் கொண்டுட்டா சென்டிமெண்ட் இன்னும் நல்லா இருக்குமே. உன்னையும் கொண்டுருவோமே, அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்டா சொன்னதே சைடா மச்சான். 2 பேரும் போனா எப்படி மச்சான் நல்லா இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு அண்ணன் தம்பி அப்படி போனா தான் இன்னும் நல்லா இருக்கும். அண்ணன் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரா, நல்லா நடிப்பாரு. உனக்கு கூட நல்லா தெரிஞ்சவரு. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இல்லையா மச்சான்? நன்றாக பார், என்னையா யாரென்று தெரியவில்லை. டேய், அதுக்கு ஐயர் பாஷெல்லாம் பேசணும்டா. நீ வந்தா சொதப்பிடுவாடா. ஐயங்கார் பாஷை நான் பேஷா பேசணும்னாக்கும். நீ வேணா பாரு, நாளைக்கு பேஷா பிச்சுடுறேன். மச்சான் சூப்பரா பேசுற மச்சான். பாஷை மட்டும் இல்லடா, பாட்டும் நன்னா பாடுவேன். சுந்தரி நீங்க பாடி கிழிச்சதெல்லாம் போதும். நாளைக்கு என் கூட மட்டும் சும்மா வாங்க. மத்ததெல்லாம் பேசி நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ரைட். சரி மச்சான், நாளைக்கு போறோம். எப்படியாவது பேசி காயத்ரியோட அப்பாவை சம்மதிக்க வைக்கிறோம். அவளை கல்யாணம் பண்ணணும்டா. பண்றோம்டா. பண்றேன். அதான் மச்சான். சரியா? ஓகே, வா. அஞ்சு நிமிஷம்டா, 10 மணிக்கு தானடா போறோம். என்னடா
தலைவலியா கிச்சன்ல கிராம்பு இருக்கு, எடுத்து கடிச்சு தூங்கு. என்னடா அவுனா என்ன? பெரிய கிருஷ்ண பரமாத்மா வெண்ணையை திட்டு வாய காட்டுறாரு. என்னடா தெர்ற? என்ன 8 புள்ளி கோல எதுவும் போடுறானா? என்னடா முடிஞ்சா? நான் கோட்டாவி விடும்போது வாய் பிடிச்சிட்டா, ஹெல்ப் பண்ணிட்டா. கொட்டாய் விடும்போது வாய் பிடிச்சிக்கிச்சா? என்னடா சொல்ற? அது எப்படா வாய் பிடிக்கும்? எங்க கொஞ்சம் கீழே இழுத்து மேலே தள்ளுவோமா? அப்ப கல்யாணம் கேன்சல். இந்த வாயை வச்சுட்டு எப்படா போறது? பேசாம டாக்டர்கிட்ட போவா. நாளை மறுநாள் போய் பொண்ணு கேட்போமா? எனக்கே இல்லைனாலும் பெர்ஃபார்ம் பண்றானே. சரி சரி, அழுவாத. நீ போய் ரெடியாவு, நான் ஏதாவது ஐடியா பண்றேன். நம்புடா, நான் பார்த்துக்கிறேன்டா. போடா. சி அல்லாத, நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்டா. போடா. வாயை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறானோ. மச்சான் வந்துட்டோம். இதோ அந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். இறங்கு. சரி, மறந்துட்டேன். மச்சான், அங்க என்ன நடந்தாலும் அமைதியாரு, உணர்ச்சி வசப்பற்றாத. நான் பாத்துக்கிறேன். உனக்கு மௌனம் வருது நானே சொல்லி சமாளிச்சுக்கிறேன். மீச குத்துதா? அது கொஞ்சம் தூக்கி போட்டு. ஓ கொப்பனா, அவர் ஏதோ ஒரு டிராமால இருக்காரா. ஒரு 1/2 hourல வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்னாடி போய் பேசிக்கிட்டு இருப்போம். அவரு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. ஓகே. டிங் டாங் பெல், புசிஸ் இந்த பெல். என்னடா என்ன பண்றா? வாய் பிடிச்சிருக்குன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறானோ? நான் அண்ணனா இருக்க நீ தம்பியாரு, ஏன்னா அண்ணா இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் அண்ணனா இருக்க நீ தம்பியாரு. அதெல்லாம் முடியாது. எப்படி பேசணுமோ அப்படிதான் இருப்பேன். நான் தான் அண்ணனா இருப்பேன், நீ தான் தம்பியா இருப்பேன். சொன்னதான் சொன்னது கேள்றா. பிறந்த வாயா வாய் வச்சுட்டு அண்ணனா இருப்பேன். நான் அண்ணா இருக்கேன்டா. சொன்னீங்க. நமஸ்காரம் அங்குள். நமஸ்காரம். உங்க பொண்ணு காயத்ரியா? பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். காயத்ரி ஒன்றும் எனக்கு பொண்ணு இல்லை, என் முறை பொண்ணாக்கும். அவளுக்கு நான் முறை பையன். அந்த முதல்ல வேணா உங்களை யார் மாப்பிள்ளை பிள்ளையாண்டா? கை தூக்குறான்ல, இவன் தான் மாப்பிள்ள, என் தம்பி. அப்போ நீங்க? நான் அவன் தம்பி. ஓ சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க பார்க்க வந்திருக்கீங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சரியான ராசி இல்லாதவோ. அவளை கல்யாணம் பண்றவன். டேய் விச்சோ, தோ சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நாழி ஆயிடுத்தாங்க. என்ன பண்ற? அவள்கிட்ட தான் மாமா பேசிட்டு இருக்கேன். அவளை ஏன்டா வெளியே வச்சு பேசிட்டு இருக்கு? உள்ள வர சொல்லு. கூட்டு வர மாமா. சி, உள்ள வாங்கோ. நான் மாப்பிள்ளையே வர வேண்டியது. வாங்கோ வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்கோ. வணக்கம். என் பொண்ணு சொன்னா நீங்க வருவேல்ல. வேற என் நிலைமை அப்புறம் தெரியாம. ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? க்ஷேமமா இருக்கா. ஓகே. என் தோப்பனார் எனக்கு வச்ச பேரு சிவசங்கர சண்முகநாத சாஸ்திரிகள். சுருக்கமா என்ன எல்லாரும் சிவசோன்னு கூப்பிடுவா. இவ என் பொண்ணு காயத்ரி. எல்லாரும் காயுன்னு கூப்பிடுவா. ஒரே பொண்ணு. பிஎஸ்சி கொஞ்ச நேரம் சும்மா இரண்டி.
ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் என் தங்கையோட பையன் விஸ்வநாதன், சுருக்கமா விச்சுன்னு கூப்பிடுவோம். கொஞ்சம் ஆர்வ கோளாறு பிடிச்சவன். நீங்க பாக்குறேன் இல்லையா, இந்த அலங்காரம் எல்லாம் அவன் தான் பண்ணினது. மத்தபடி ரொம்ப நல்ல பையன். அப்புறம் உங்க பேரை சொல்லுங்க. ஏன் அர்ச்சனை பண்ண போறேலா? ஈஸ்வரா. ஷாரி மாமா ஜோக்கு. ம் என் பேர் விக்னேஸ்வரன், சுருக்கமா விக்கின்னு கூப்பிடுவா. இவன் சுப்பிரமணி, சாட்டா சுப்பி அடங்க ஒன்னியா. அப்படி கூப்பிட மாட்டா, மணின்னு கூப்பிடுவா. சரி சரி, அதை விடுங்க. உங்கள புள்ளையாண்டா யாரு? 2 பேருமே புள்ளையாண்டா தான் அங்கிள். நான் அதை கேட்கல, மாப்பிள்ள புள்ளையாண்டா யாருன்னு கேட்டேன். இவன் தான் மாப்பிள்ளை பிள்ளையாண்டா, என் அண்ணன். அப்போ வெளியில அவரை உங்க தம்பின்னு சொன்னேலே. அதான், அதாவது கேட்டேன்னா, நான் வெளியே நான் தம்பி இவன் அண்ணன்னு சொல்லியிருப்பேன். இப்போ உள்ள இவன் அண்ணன் நான் தம்பின்னு சொல்றதால உங்களுக்கு வெளியே நான் அண்ணன் இவன் தம்பின்னு கேட்டிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இவன் தான் அண்ணன், நான் தான் தம்பி. புரியறதா? ஒன்றும் புரியல. அவனுக்கே புரிஞ்சிருக்காதுடா. புரியாதே, புரியவும் கூடாது. சுத்த போறானுங்களே. அதெல்லாம் சரி, மாப்பிள்ள புள்ளையாண்டா ஏன் மாஸ்க் போட்டிருக்காரு? ஆத்தி சோழி முடிஞ்சு. மாஸ்க் கழட்டுறா. அடி போடி. அவன் அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள், அதான் மௌன விரதம் இருக்கான். அவருக்கு அம்மானா அப்ப உங்க அம்மா? என்னன்னா லூசு மாதிரி பேசுறேன். அவனுக்கு அம்மானா எனக்கும் அம்மா தான். அப்போ நீங்க ஏன் மாஸ்க் போடல? அவன் அம்மா செல்லம், நான் அப்பா செல்லம். அதான் அவன் மாஸ்க் போட்டிருக்கான், நான் மாஸ்க் போடலை. ஏமாமா மௌனம் ஒருத்துக்கலாமா மாஸ்க் போடுவா? நீ சொல்றதும் சரிதான். அவரை கழட்ட சொல்லுங்களேன். என்ன முழிச்சுன்ற கேள். வாயா கழட்டுங்கோ. அங்கிள் பேசாத வாய். தெரிஞ்ச என்ன தெரியலன்னா என்ன இருக்கட்டுமே. சரி சரி, இருந்துட்டு போட்டோம். அப்பா. ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, ஆத்துல பெரியவ யாரும் வரலையா? டாடி ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு மந்திர ஓத போயிருக்கார். டே விச்சோ, மாமா காலிங் பெல் அடிக்கிறது. நீ உங்க ஒப்பம் பாத்துக்குவா. சரி, யாருன்னு பாரு. சரி மாமா. ஐயோ காயத்ரி, வந்தவாளை காஃபி போடுமா? சரிப்பா. யார் நீங்க? தம்பி, இந்த ஆரங்கில் 11 ஆதிபாதர் தெரு, வீர ஆஞ்சநேயர் கோயில் ஆப்போசிட், அபிபுல்லா ரோடு, இந்த அட்ரஸ் தானே? ஆமா, இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் இங்கதான் நடக்குது. இங்கதான். அப்போ நான் தான் மாப்பிள்ள புள்ளையாண்டோட தோப்பனார். அங்கிள் டாடி. மை சன். சம்பந்தி நமஸ்காரம். வாங்க வாங்க, உட்காருங்க சம்பந்தி. சத்த அப்படி வாடா அபிஷ்டு. நமஸ்காரம் நீங்க சம்பந்தி. உட்காருங்க சம்பந்தி. சாரி மாமா. என்ன சம்பந்தி லேட் ஆயிடுதா? காலையில ஒரு சின்ன திதி. திதியா? பையன் கிரகப்பிரவேசம்னு சொன்னாரு. அப்போ நீ டைலாக திதின்னு படிக்கல. சொல்றேன். ஆமா சம்பந்தி, கிரகப்பிரவேசம் தான் போனேன். போன இடத்துல போயிட்டா 2 in 1 முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா சம்பந்தி? சரி, அதை விடுங்கோ. டேய், அப்புறம் பார்த்தேன்னா, இந்த மகா நடிகன் மகேந்திர நடிப்பின் பத்தி முதல்ல என்ன பார்க்க சொல்லிட்டா? போறீங்க. சரிங்க சம்பந்தி, உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே. என் பெயர் அனந்தராமன், ப்ரொஃபஷனல் புரோகிதர். பாத்துக்கோங்க. ஊரு கும்பகோணத்து பக்கத்துல ஒரு ஊரு. சின்ன வயசுல சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டோம். அதை விடுங்க. மாப்பிள்ளை பிள்ளையோட நோக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ? மாப்பிள்ளையா? இவரை தானே மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆமா சம்பந்தி, 2 என் பிள்ளையாண்டாள் தான். இவனை பிடிச்சா அவனை பிடிச்ச மாதிரி, அவனை பிடிச்சா இவனை பிடிச்ச மாதிரி. இதுல என்ன இருக்கு சம்பந்தி? மாமா, எனக்கு என்னமோ இவாள்லாம் பார்த்தா டவுட்டா இருக்கு. குடும்பமே கோளாறான குடும்பம் மாதிரி தெரியுது மாமா. டேய், பெரியவா பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்னடா இங்க வேலை? போய் காஃபி ரெடி ஆயிட்டா பாரு. சரிங்க மாமா. சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்கான். அப்புறம் சம்பந்தி, வீடெல்லாம் சொந்த வீடு தானே? ஆமா சம்பந்தி, சொந்த வீடு. சொத்து புத்து எவ்வளவு தேரும்? அது சம்பந்தி ஆண்டவ முடிஞ்ச நிறைய இருக்கு சம்பந்தி. எனக்கு அப்புறம் எல்லாம் ஏன் ஒரே பொண்ணுக்கு தானே. காயு என்னடா? ம். என்ன மாமா? நல்லா யோசிச்சுக்க. இந்த குடும்பத்தில் தான் நீ வாக்கப்பட போறியா? இப்போ ஒன்றும் கெட்டு போயில்ல. மாமா நான் இருக்கேன். இன்னைக்கு ஓகேன்னு சொன்னா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? உனக்காக 18 வருஷம் காத்திருந்தேன், எல்லாம் வேஸ்டா போச்சு. எதுக்கு? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணியிருந்தா சைல்டு அபியூஸ்னு என்னை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. காத்திருந்தோம் பொண்டாட்டியே நேற்று வந்தோம் தூக்கின்னு போகணுன்னு கடவுள் என் தலையில் எழுதிட்டான். சும்மா வெறுவாயம் இல்லாம இந்தா மிச்சர் கொட்டி எடுத்துட்டு வா.
சொத்து பத்து நிறைய இருக்கும் போல் இருக்கு. 5000 கொடுத்து ஏமாத்தலாம் பார்க்குறியா? 50,000 வேணும். உங்களுக்குலாம் என் கையில் மிச்சரா கொடுங்க. டேய் நல்லா கேட்டுக்க. 50,000 1 ரூபா குறைச்சாலும் இங்கேயுமே உடச்சிருவேன் பார்த்துக்கோ. புரியுதா? டேடி காஃபி. சூப்பர் ஃபில்டர் காஃபி. சூப்பர் ஃபில்டர் காஃபின்னு சொல்ல வந்தேன். ம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க? என்ன சம்பந்தி, காஃபி எப்படி இருக்கு? பேஸ் சிறப்பா இருக்கு. என் பொண்ணு போட்டதாச்சே. அடடே மிச்சர் வந்துருத்தா? சாப்பிடுங்க சம்பந்தி. அச்சி. சம்பந்தி, மிக்சர் எப்படி இருக்கு? பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எச்ச மிச்சர் நல்லா தானே இருங்க. சம்பந்தி, டீ காஃபி பலகாரம் மாத்திரம் இல்ல, என் பொண்ணு சமையலும் ரொம்ப நன்னா பண்ணுவா. அப்படியா? ஆமா. நாட்டுக்கோழி குழம்பு வைக்க தெரியுமா? ஈஸ்வரா, அட கர்த்தரு, வைக்க தெரிஞ்சாலும் வைக்க கூடாது. ஏன்னா நம்மள ஆச்சாரமான ஐயர் ஃபேமிலி ஆக்கும். ஆடா கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறானே. கறி மீன் முட்டை எல்லாம் சாப்பிடுறா. களி முத்திடுத்து. சம்பந்தி இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். எங்க வீட்டுல அது அளவுடே கிடையாது. சரி 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 சம்பந்தி. எப்படா சமாளிச்சானா? கொன்றுவையா? சம்பந்தி, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். காயத்ரி அம்மா இல்லாத பொண்ணு. அங்கிள் ஷேம்பிச் அடிங்கோ, எங்களுக்கும் அம்மா இல்லை. சம்பந்தி விளையாட்டுக்கார பசங்க, நீங்க சொல்லுங்க. சம்பந்தி, அவ அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. அவ உங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை நீங்க தான் ரொம்ப நன்னா பாத்துக்கணும். ரொம்ப நல்லாவே பாத்துக்கலாம். கவலையை விடுங்கோ, எங்க ஆத்து பொண்ணுது. சரிங்க சம்பந்தி. உங்க அப்பா இங்க வந்துடாண்டி. என்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துருமா? ஆமா சம்பந்தி, உங்களை பத்தி நீங்க எல்லாம் சொன்னீங்க. உங்க சம்சாரத்தை பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. ஸ்கிரிப்ட்ல இல்லையாடா? அவ எந்த ஊருக்காரங்க? ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிடைக்கல, ஏதாவது சொல்லி சமாளி. என்னுடைய மனைவி அம்பாசமுத்திரத்து பக்கத்துல. அம்பா சமுத்திரமா? அம்பா சமுத்திரத்துல எங்க? அந்த குளத்துக்கிட்ட. குளத்துக்கு பக்கத்து வீடா? அவ தோப்பனார் பேர் என்ன? நம்ம வேணு சாஸ்திரிகள். அவருடைய பொண்ணுதான். அந்த கோயில கூட குறுக்கலா இருக்காரு. அவர் தெரியாதவங்க அந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க பாத்துக்கோங்க. ஐயோ ஓவர் ஆக்டிங் பண்றானே. அப்போ வேணு சாஸ்திரிகள் பொண்ணு லதா தான் உங்க மனைவியா? லதா லதாடா? ஆமா லதா தான் என் ஒய்ஃப். எங்க உங்களுக்கு என் போட்டோ கொடுக்க முடியாது, நீங்க போலாம். சம்பந்தி டேய் விச்சு, அவளை புடிச்சு வெளியே தள்ளா. சம்பந்தி என்ன இதெல்லாம்? காயத்ரி, நீ சும்மா இருமா. மாமா இருடா. சுட்டாருல. எனக்கு ஒண்ணும் புரியல. வெளில போங்க. டேய், வெளில போடா. விட சொல்லுங்கப்பா. சம்பந்தி இவ்வளவு நேரம் நல்லதன பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? முடியாது, அதெல்லாம் முடியாது. சொல்றதை கேளுங்க, நீங்க வெளியே போங்க. மாமா விச்சு, போ சொல்றாரு. வெளியே ஆத்த தள்ளு. விட்டு வெளில போங்கயா. யோ வெளில சம்பந்தி போங்க. காரணம் தெரியாம வெளில போக முடியாது. காரணத்தை சொல்லுங்க. நான் சொன்னதுதான். தயவு செஞ்சு வெளியே வெளில போங்க. போங்க, கிளம்புங்கயா. சம்பந்தி என் ஒய்ஃப் பேர் கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்லைன்னு சொல்றீங்க. காரணம் தெரியாம போக மாட்டோம். காரணத்தை சொல்லுங்க. அங்கிள் நாங்க போறோம், ஆனா என்ன காரணம்னு சொல்லுங்க, நாங்க போறோம். காரணத்தை சொல்லுங்க சம்பந்தி. சொன்னதால தெரியும். காயத்ரி, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நீ சும்மா இருமா. காரணத்தை சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அங்கிள். அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்க. காரணம் தானே? காரணம் தெரிஞ்சு ஆகணும். காரணம் தானே? ஆமா சொல்லுங்க. சொல்றேன். உன் மனைவி லதாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தைய ஒரு பையன் இருந்தானா? இருந்தாலும் உறுதியா சொல்றீங்களா? இருந்தானா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஆமா இருந்தான் பையன் இருந்தான். அப்ப அடுத்தவனுக்கு பிறந்த பயலுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது. நீங்க வெளியே போலாம். சம்பந்தி அடுத்தவனுக்கு பிறந்தாலும் என் சொந்த புள்ள மாதிரி இது வரைக்கும் வளர்த்துருக்கேன். நீ வாடா பாத்துட்டு இருக்க. அனுப்புடா அவங்கள வெளியில. உன் சொந்த பிள்ளைய கூட்டு போயா. நாங்க வீட்டு விட்டு வெளில போறோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என் மனைவி லதாவுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு முடியாது. வெளியே முடியாது. வெளியே போங்க. சொல்லுங்க. மழுப்பு பாக்குறீங்களே, இப்ப சொல்லுங்க. மலப்பாம சொல்லுங்க சார். அப்ப சொல்லுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் நீ சும்மா கேக்குறாங்களா? இருமா. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் வெளியே போங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்புறம் நான் வெளில சொல்லிட்டே போறோம். இருக்கேன். சொல்லுங்க சார். அப்ப சொல்லுங்கப்பா. நாங்க போறோம். இல்ல ஏதோ மூடி மறைக்கிறீங்க. உண்மையா சொல்லுங்க. நிறுத்துங்க, நான் சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க மனைவி லதா தான் என்னுடைய முதல் மனைவி. ஐயோ, எனக்கு அவளுக்கும் பிறந்து வந்தா இந்த சுப்பிரமணி. 25 வருஷத்துக்கு முன்னால முடிச்சிட்டா. நானும் லதாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால எங்களால ஒன்னா வாழ முடியாம போயிடுச்சு. நாங்க பிரிஞ்சுட்டோம்.
அண்ணனுக்கு எப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் சொல்லுங்க. இப்ப நீங்க வெளியே போலாம். அதான் தெரிஞ்சிச்சுல்ல. டேய் விச்சு, இரியா அங்கிள், நான் ஒன்னு கேக்குறேன். நம்ம ஆத்துலலாம் ஆத்து பொண்ணுங்க ஆத்துக்காரர அண்ணா அண்ணான்னு தானே கூப்பிடுறா. அப்போ நீங்க ஏன் அவன் அண்ணனுக்கு அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது? ஏய் என்னடா சொன்ன? அப்பா டேய் அண்ணா, are you all right? மச்சான் வாய் மூட முடியுதுடா. மச்சான் பேசுறேன்டா. பேசுறது பெரிய விஷயமா சொல்றான். பேசுறான். மௌன வரது முடிஞ்சிருச்சு. எல்லாம் சேர்ந்து என் குடும்பத்துல டிராமா பண்றீங்களா? மச்சான் எல்லாம் அமைதியா இரு. நான் பேசிக்கிறேன். பேசுறேன். நான் பேச வேண்டிய நேரம் வந்துச்சு. நீ எப்படி பேசுற மட்டும் பாருங்க. உண்மையை சொல்லிடுறேன் சார். அவன் பாத்துக்கோ. என் பேரு பிரிட்டோ. நான் ஒரு கிறிஸ்டியன். இவன் என் தம்பியும் இல்ல, அந்த ஆளு என் அப்பாவும் இல்ல. இவன் என் ஃப்ரெண்டு, அவன் இவன் ஃப்ரெண்டு. உங்க பொண்ணும் நானும் ரொம்ப வருஷமா லவ் பண்றேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிராமா சார். நீங்க விளையாடுறதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சதாடா? சார் இல்ல சார், உங்க பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் சார். எப்படியாவது சேர்த்து வைங்க சார். நீ எங்கடா போற? சார் ஏதோ friend Please கூப்பிட்டானே sir. வந்தா சார். டேய் விச்சு, சேர்த்து வைங்க சார். தோ வர்றேன் மாமா. புரிஞ்சுக்கோங்க ஏய், சார். எங்கடா தப்பிக்கோ பாக்குறீங்க? பாப்பா போட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன்டா. அம்மா நீயாச்சும் கேளு மாமா. ஏய், காயத்ரி, இதெல்லாம் சொல்லுடி. என்ன கூப்பிட்டு உள்ள பாக்குறீங்க? உள்ள போ. சார், வேணாம் சார். சார், விட்டுருங்க சார். சார், please சார். ஐயோ